தென்பெண்ணை ஆற்று ஓரமாக நாங்கள் வசித்து இருக்கிறோம். தலவானூரில் அந்த அணை அதிமுக ஆட்சியில் அணையை கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பக்கமாக உடஞ்சி அந்த அணை பூரா எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஊர் ஸ்கூலெல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூலில் அப்போ ஸ்கூல்லேயும் பசங்க படிக்க போகாமல் ஒரு 20-30 குடும்பங்கள் வீணாகி போச்சு. அந்த தண்ணி நீர் தேக்கம் இல்லாத பூரா ஆற்றுலேயே போய் கொல்லிவெளி பூரா போய் நாஸ்தி ஆகி போச்சு. 4-5 வருஷமாக பார்க்குறோம். அது கட்டுவாங்கன்னு எல்லா அமைச்சரும் சொல்லி பார்த்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னும் அதை கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுத்து அதை கட்டுற வேலையை பாருங்க. எல்லாம் கொடுத்துருக்கங்க. அவங்க சொல்லியும் கேட்கவே இல்லை. தலைமைச் செயலகத்து வரைக்கும் மோடி வரைக்கும் போயிடுச்சு இந்த கதை. இதெல்லாம் செய்தும் எங்களை பற்றி எதுவுமே ஆட்சியாமே நினைக்கிற. தலவானூர் அண்ணாண்டியும் ஆறு இன்னாண்டியும் ஆறு நடுவில் இருக்கிறோம். அந்த அணை நீர்த்தேக்க அணையை கட்டி இது மறுபடியும் அதிமுக ஆட்சியில் கட்டினாங்க. சரியில்லாமதுனால அது உடஞ்சி போச்சு. நீண்ட நாள் கோரிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீண்ட நாள் கோரிக்கையை கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தலவானூர் அப்புறம் ஏனாதிமங்கலத்தில் 3 தடுப்பணை மாரி கட்டினாங்க. கட்டிய சில மாதங்களில் மழை கடும் மழையில் பார்த்தீங்கன்னா அது சேதம் அடைஞ்சு முற்றிலுமாக போயிடுச்சு. அதை அதாவது 25 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் அதாவது நிலத்தடி நீர்மட்டம் உயர்றது தாண்டியும் பார்த்தீங்கன்னா 25க்கும் மேற்பட்ட கிராமத்தினுடைய ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்கு. அந்த கோரிக்கையாக இருந்திருக்கு. இது இடிஞ்சதோடு அப்படியே இருக்கு. இப்போ இந்த ஆட்சியில் தொடர்ச்சியா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்கிட்ட இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியா இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியா மனு கொடுத்து எந்தவித நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது தான் இந்த பகுதி மக்களுடைய பெரும் குற்றச்சாட்டா இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி இருக்கக்கூடிய அந்த கட்டி உடைஞ்ச பகுதியில் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம்லாம் இருக்குது. பள்ளிக்கூடம் பகுதியெல்லாம் இதனால கடுமையா பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. வருங்காலையில் மழை காலம்லாம் வருது. அதனால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை 25 ஆண்டுகள் இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில இந்த பள்ளிக்கூடம் மற்றும் பொதுமக்களுடைய நலன் கருதி விரைவா இந்த தடுப்பணையை முடித்து வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தலவானூர் அணைக்கட்டு என்பது 2019ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அது 21ஆம் ஆண்டு முடிவடைந்த ஒரு சில காலங்களிலே உடைப்பு ஏற்பட்டு முதலில் கடலூர் மாவட்டத்தின் கரையில் இருந்த 3 மதகுகள் சேதமடைந்தது. பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 3 மதகுகள் சேதமடைந்ததால் கரை உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் ஊர் உள்ளே புகாமல் இருப்பதற்கு அந்த அணைக்கட்டை வெடி வைத்து தகர்த்து விட்டனர். அன்றைய மாவட்ட ஆட்சியர் வெடி வைத்து தகர்த்து விட்டார். அதன் பிறகு அந்த நீர் வந்தபோது அந்த அருகில் உள்ள பள்ளிக்கூடமும் அதற்கு கரை இருந்தது. அந்த கரையும் அறவே அதாவது நீரினுடைய வேகத்தால் அறுத்து கொண்டு போய்விட்டது. தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் அந்த ஸ்கூல் உள்ளது. அந்த ஸ்கூல் சாத்தனூர் இந்த ஆண்டு சீக்கிரமே கிருஷ்ணகிரி டேம் நம்பி சாத்தனூர் டேமுக்கும் 110 அடிக்கு மேல வந்துருச்சு. இன்னும் வடகிழக்கு பருவ மழையே தொடங்க ஆரம்பிக்கல. இப்ப தென்மேற்கு பருவ காலத்திலே அதிகமா தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு உள்ளது. இது குறித்து பல முறை பல மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திலும் கோட்டாட்சியர் கூட்டத்திலும் வலியுறுத்தப்பட்டு சென்னை சென்று நீர்வளத்துறை அமைச்சரையும் பார்த்து 3 முறை மனு கொடுத்து விட்டு பிறகு நீர்வளத்துறை அதிகாரிகளை அனைவரையுமே பார்த்து மனு கொடுத்து இன்று வரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. கட்டுகிறேன் என்று கூறுகிறார்கள். நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்று வரை அந்த வேலை சம்பந்தமாக எவ்விதமான முன்னேற்றமும் இல்லை. ஒரு அரசினுடைய ஜீவோ வெளியிடப்படவில்லை. இன்று வரை ஜீவோ வெளியிடப்படாததால் அந்த அணை கட்டப்படுமா என்ற கேள்விக்குறியில் தான் உள்ளது.